Hi friends, welcome to Lavanje Lifestyle. இன்னைக்கு நம்ம வீடியோல லசானியா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். லசானியா ஷீட் எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல பிரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம லசானியா செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரெட் சாஸ் ரெடி பண்றதுக்காக 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துர்க்கேன். இது ஒரு 10 ல இருந்து 12 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் கழிச்சு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த தக்காளியோட சூடு குறைஞ்ச பிறகு நம்ம மிக்ஸில சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். அந்த டைம்ல நம்ம இப்போ ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் பண்றதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் பட்டர் எடுத்துர்க்கேன். பட்டர் நல்லா உருகி வரட்டும். பட்டர் நல்லா உருகினதும் அதோட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்த பிறகு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது மைதாவோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ 3 நிமிஷம் ஆகியிருக்கு. இதோட 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்த பிறகு கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம மைதா சேர்த்துருக்கிறதுனால இதில் சின்ன சின்ன கட்டிங்க வர ஆரம்பிச்சிடும். அதனால கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. பால் சேர்த்த பிறகு லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு சாஸோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைக்கும். இப்போ நமக்கு சாஸ் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதோட 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆயாச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது நம்ம தனியா ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண தக்காளியை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தக்காளி ரெடியா இருக்கு. ரெட் சாஸ் பண்றதுக்கு ஒரு பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு. பூண்டோட கலர் நல்லா மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பூண்டோட கலர் மாறினதும் அதோட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அதோட அரைச்சி எடுத்திருந்த தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு அதோட மற்ற இன்கிரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ, தேவையான அளவு உப்பு. இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா கலந்து முடிச்சதும் இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்ல விட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆகியிருக்கு. நமக்கு ரெட் சாஸும் ரெடி ஆகியாச்சு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் இதோட சூடு குறைஞ்சதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் ஸ்டஃப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதோட ஒரு கேப்சிகம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் மஷ்ரூம், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் அதையும் நீங்கள் பாயில் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ இதோட 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து ஃபுல்லுமே குக் பண்ணக்கூடாது, ஒரு பாதி அளவு குக் பண்ணால் போதும். நம்ம சாப்பிடும்போது கடிப்படுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வெஜிடபிள் ஸ்டஃப்பும் ரெடி ஆகியாச்சு. இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் எடுத்திருந்த குவான்டிட்டிக்கு 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதோட ஓரங்களை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிசரோ இல்லை கத்தியோ வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பிரெட்டுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண பிரெட்டை நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். இதே மாதிரி எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். எட்டு பிரெட் ஸ்லைசஸுமே நல்லா ஃப்ளாட்டாக தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம லசானியை ரெடி பண்ணுறதுக்காக ஒவ்வொரு லேயராக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒயிட் சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரெட் சாஸ் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளாட் பண்ணி வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸை ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஒரு லேயருக்கு 4 பிரெட் ஸ்லைசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பவும் அதே போல் ஒயிட் சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ரெட் சாஸ் சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த லேயர் வந்து மெயினான இன்க்ரீடியன்ட் சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன். நான் ஃபுல்லுமே மொசரல்லா சீஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வேறு சீஸ் கூட கலந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண வெஜ்ஜி ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் இன்னொரு லேயர் வந்து சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற 4 பிரெட் ஸ்லைசஸை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததும் திரும்பவும் ரெட் சாஸ் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். திரும்பவும் வெஜிடபிள் ஸ்டஃப் சேர்த்துக்கோங்க. கடைசியாக மீதி இருக்கிற சீஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம எல்லா லேயருமே செட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம அவனில் பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனில் 10லிருந்து 15 நிமிஷம் 180 டிகிரி செல்சியஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு லசானியா சூப்பராக ரெடி ஆகியாச்சு. ஒரு வேளை அவன் இல்லைன்னா ஒரு அடிகனமான பெரிய பாத்திரத்தில் கீழே ஒரு லேயர் சால்ட்டு போட்டு இதை வச்சு கவர் பண்ணிவிட்டு 10லிருந்து 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதிலிருந்து ஒரு பீஸ் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நல்லா சீஸியான பிரெட் லசானியா நமக்கு சூப்பராக ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.